ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி சேர்ப்புறோன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை தாங்க சேர்ப்புறோம். அதுவும் வீட்லேயே நம்ம மாவு அரைச்சி ஈஸியாக இந்த பால் கொழுக்கட்டை சேர்ப்புறோங்க. வாங்க இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி தியா ஃபுட் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தியா ஃபுட்ஸில் போகிற ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். நான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/2 கிலோ புழுங்கல் அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியல, கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம சூடு பண்ணிட்டா இந்த ஈரம்லாம் போய்டும், உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துடும். சூடு பண்ணுறதுனால நமக்கு இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்குது. இந்த மாவை ஹீட் பண்ணும்போது சிம் மீடியம்லேயே இருக்கட்டும், இல்லைனா அடி பிடிச்சிடும். சிம் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். நமக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நம்ம இதை ஆற வச்சாலே போதும், இன்னமும் நமக்கு கெட்டியாகிடும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். நான் ஆறினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள், நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி ஒரு கிளாத்தில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாவை உருண்டையாக பிடிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு விரல் வச்சு லைட்டாக அமுழ்த்திக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாவு உருண்டை பிடிக்கும்போது குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க, பெருசாக உருண்டை பிடிக்க வேணாம். நான் பாதி மாவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன், இன்னும் பாதி இருக்குது. அதையும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வேக வைக்க போகிறேன். நான் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நான் இந்த கொஞ்சம் பால்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வேக வைக்கிறேன். கேஸில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. இப்போ இது நான் இந்த தண்ணியில் போட்டுடுறேன். போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, பால்ஸ்லாம் உடஞ்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த உருண்டைகள்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்குது. இது வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம உடனே மிக்ஸ் பண்ணோன்னா அது வேகாமல் இருக்கிறதுனால உடஞ்சி வந்துடும். அதனால் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சமாக வெந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே வெந்துட்டுருக்கிறதுனால நான் எடுத்துடுறேன். எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் இன்னும் செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸும் இதே தண்ணியிலே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே வேகினதுக்கப்புறமா காட்டுறேன். நான் எல்லா பால்ஸுமே நல்லாவே உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பால்ஸ் வந்திருக்குன்னு. நான் 1/2 கிலோ அரிசிக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம அதே தண்ணியிலே எப்படி செய்து போய் பார்க்கலாம். எல்லா பால்ஸையும் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த தண்ணி நல்லா ஒயிட்டாக இருக்குது, பால் கலரில். இந்த தண்ணியிலே நம்ம எதுக்கு செய்கிறோன்னா நல்லா திக்காக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தண்ணியிலே நம்ம செய்கிறோம். இப்போ இந்த தண்ணியிலே நான் வாசனைக்காக ஏலக்காய் தட்டியிருக்கேன். அதை இதில் போட்டுலாம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது எல்லா பாலையுமே இந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம். நம்ம இதே தண்ணியிலே செய்கிறதுனால நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. நம்ம பாலும் 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பால் ஊற்றிட்டதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. பால் ஊற்றிட்டதுக்கப்புறமா நல்லா பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பால்ஸ்லாம், இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் சர்க்கரை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். நமக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சர்க்கரை. அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொதி கொதித்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம்.
அது வரைக்கும் நல்லா வந்து சர்க்கரை கரையிட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் எப்போ சேர்க்கணுன்னா இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். பாருங்கள், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாலும் வந்து நமக்கு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 மினிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் கொதிக்கட்டும், 1 நிமிஷம் வரைக்கும். தேங்காய் போட்டு 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை 1 ஹவருக்கு அப்புறமா சர்வ் பண்ணலாம். அப்போ தான் சர்க்கரை வந்து அந்த பால்ஸ்லலாம் வந்து இறங்கும். அதனால் 1 ஹவருக்கு அப்புறமா சர்வ் பண்ணலாம். எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. நானும் வந்து ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பால்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு சர்க்கரை அளவு கூட கரெக்டாக இருக்குது. இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.